உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. அண்மை செய்தி. நிதிநிலை அறிக்கையை மாநில எல்லைக்கு வெளியே கொண்டு சென்று திருப்பதியில் வைத்து பூஜை செய்யலாமா என்ற கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. தவேக அரசின் வேளாண் துறை அமைச்சருக்கு அதிமுக ஐடி தற்போது இந்த கேள்வியை முன்வைத்துள்ளது. பட்ஜெட் போன்ற முக்கியத்துவம் வாய்ந்த கோப்புகள் சட்டமன்றத்தில் வைப்பதற்கு முன்பு எந்த பொதுவெளியிலும் வைக்கக்கூடாது என்றும் தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. சட்டமன்றத்தில் இதுவரை தாக்கல் செய்யப்படாத நிதிநிலை அறிக்கையை வெளியே எப்படி எடுத்து செல்லலாம் என்றும் தவேக அரசுக்கு அதிமுக ஐடி கேள்வியை முன்னெடுத்துள்ளது. இதுகுறித்த அண்மை செய்தியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் குணசுந்தரி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம், இதுகுறித்த விவரங்களை பதிவிடுங்க. வணக்கம் வருண்யா. இன்று காலை தமிழ்நாடு வேளாண் துறை அமைச்சர் வினோத் வரவிருக்கும் இந்த வேளாண் பட்ஜெட் கூட்டத்தொடரிற்காக வேளாண் பட்ஜெட் வரைவு ஆவணத்தை திருப்பதி ஏழுமலையான் கோயிலுக்கு எடுத்து சென்று சிறப்பு வழிபாடு என்பது இன்று காலை நடத்தியிருந்தார். குறிப்பாக சட்டப்பேரவையில் பட்ஜெட் தாக்கல் செய்வதற்கு முன்பு ஆவணத்தை கோயிலில் வைத்து வழிபட்டது அரசியல் வட்டாரத்தில் இன்று காலை முதலே பெரும் ஒரு விமர்சனத்தை ஏற்படுத்தி வருகிறது. இந்நிலையில் தான் தற்பொழுது அதிமுக ஐடி சார்பில் அதனை விமர்சனம் செய்து தற்பொழுது செய்தி ஒன்று வெளியிட்டிருக்கிறார்கள். குறிப்பாக பட்ஜெட் போன்ற முக்கியத்துவம் வாய்ந்த கோப்புகள் சட்டமன்றத்தில் வைப்பதற்கு முன்பு எந்த பொது வெளியிலும் வைக்க கூடாது என்றும், ஆனால் சட்டமன்றத்தில் இதுவரை தாக்கல் செய்யப்படாத நிதிநிலை அறிக்கையை எடுத்து தமிழக மாநில எல்லைக்கு வெளியே கொண்டு சென்று திருப்பதியில் வைத்து பூஜை செய்துள்ளார் தவேக அரசின் வேளாண் துறை அமைச்சர் என்றும் விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார்கள். அதே போன்று பூஜை செய்யும் பொருட்டு அமைச்சரிடம் இருந்து நிதிநிலை அறிக்கை கைமாறி இருக்கும் என்பது சட்டப்படி குற்றம் இல்லையா என்ற ஒரு கேள்வியையும் தற்பொழுது முன்வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக ரகசிய காப்பு பிரமாணத்திற்கு சட்டமன்ற விதிகளும் முற்றிலும் எதிரானது. ஒரு குற்றத்தை செய்துள்ள அமைச்சர் மீது அரசும் சபாநாயகரும் எடுக்க போகும் நடவடிக்கை என்ன என்ற மற்றொரு கேள்வியும் முன்வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த தற்பொழுது இன்று காலை தமிழ்நாடு வேளாண் துறை அமைச்சர் திருப்பதி சென்று அந்த நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்வதற்கு முன்பாகவே அந்த ஆவணங்களுடன் அந்த பூஜையில் ஈடுபட்டது பெரும் விமர்சனங்களை ஏற்படுத்தி இருக்கிறது. வருண்யா. குணசுந்தரி, விவரங்களுக்கு நன்றி.